God told Noah to build the ark? தேவன் நோவாவை பேழையை கட்டச் சொன்னார் என்ன தெரியுமா? The ark is a picture of the church doing God's work in those days. அந்த நாட்களிலே பேழையை கட்டுவது என்பது இந்த நாட்களிலே சபையை கட்டுவதற்கு ஒப்பாய் இருக்கிறது. Because he brought up his 3 sons in a godly way. தன்னுடைய 3 மகன்களையும் தேவபக்தியுள்ள வாழ்க்கையிலே வளர்த்தபடினாலே. And he got all his 3 sons married to godly women. தன்னுடைய 3 மகன்களும் தேவபக்தியுள்ள ஸ்திரீகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். He didn't just let them go whichever way and say, what to do brother, I am serving the Lord, these sons of mine don't obey me. எந்த வழியில வேண்டுமானாலும் நீங்கள் போங்கள் என்று சொல்லிவிட்டு என்ன செய்வது பிரதர், நான் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். பையன்கள் அவங்களாக தெரிந்து கொண்டார்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையை. These are all bad days brother, they marry whom they like, what to do, they don't listen to the parents. சகோதரரே, இந்த நாட்கள் ரொம்ப மோசமான நாட்கள். பெற்றோர்களுக்கு எங்கே கீழ்ப்படிக்கிறார்கள், அவர்களாக தேர்வு செய்து கொள்கிறார்கள் யாரை மணப்பது என்று. Then I would say brother, at least keep your mouth shut, don't pretend that you can preach God's word. அப்பொழுது நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன், குறைந்தபட்சம் உங்கள் வாயை மூடிக்கொண்டு நீங்கள் நேர்மையாக இருங்கள், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டாம். Noah brought up his sons in a godly way. God said, you build my ark. நோவா தன்னுடைய பிள்ளைகளை தேவபக்தியுள்ள வாழ்க்கையில வளர்த்தபடினாலே தேவன் அவனை பார்த்து நீ பேழையை கட்டு என்று சொன்னார். And he made sure all 6 of them got into the ark with his wife. தன்னுடைய மனைவியோடு கூட மற்ற 6 பேரும் பேழைக்குள்ளே வருவதை நோவா நிச்சயித்துக் கொண்டார். That is God's way. இதுதான் தேவனுடைய வழி. Jesus said the last days will be like the days of Noah. கடைசி காலங்கள் நோவாவின் காலத்திலே சம்பவித்தது போலவே சம்பவிக்கும். There will be as much evil in sex and violence in the last days. பாலியல் கொடுமைகள் கடந்த கடைசி நாட்கள் அதிகமாக இருக்கும். But there will be a few people like Noah also in the last days. ஆனால் அதே சமயத்தில் கடைசி நாட்களிலே நோவாவை போல இருக்கக்கூடிய வெகு சில மக்கள் இருக்க போகிறார்கள். A few. மிக சிலர் who not only are godly but who have got godly families. தேவபக்தியுள்ளவர் மட்டுமல்ல, தேவபக்தியுள்ள குடும்பங்கள். And who have been trained in their family how to build the church. அவர்கள் குடும்பத்திலே சபையை கட்டுவது எப்படி என்ற பயிற்சியை குடும்பத்திலே பெற்றுக் கொள்கிறார்கள். If you don't know how to build your family, you are not qualified to build the church. நீங்கள் குடும்பத்தை கட்டுவது எப்படி என்று அறியாதவர்களாக இருந்தால் சபையை கட்டுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. You will be a religious person, not a disciple of Jesus Christ. நீங்கள் ஒரு மதவாதியாய் தான் இருப்பீர்கள், இயேசுவுக்கு சிஷ்யனாய் இருக்க மாட்டீர்கள். But you may have tremendous gifts. உங்களுக்கு பெருத்த வரங்கள் இருக்கலாம். The devil has got more gifts than you and me. உங்களையும் என்னையும் காட்டிலும் பிசாசுக்கு எவ்வளவு அதிக வரங்கள் உண்டு. Does that make him spiritual? அந்த வரங்கள் அவனை பிசாசை ஆவிக்குரியவனாய் மாற்றியதா? One of the biggest areas where Christians are deceived these days, இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய பகுதி என்ன தெரியுமா? They think that if somebody has a gift, he must be a spiritual man. யாரோ ஒருவருக்கு வரம் இருக்குமானால் கண்டிப்பாக அவர் ஆவிக்குரியவர் என்று எண்ணி விடுகிறார். Oh, he can preach. அவரால் பிரசங்கிக்க முடிகிறது. He can do miracles. அற்புதங்களை செய்ய முடிகிறது. He can cast out demons. பிசாசுகளை விரட்ட முடிகிறது. He must be a spiritual man. கண்டிப்பாக இவர் ஆவிக்குரியவராய் இருக்க முடியும். Wrong. தவறு. Listen to this. இதை கேளுங்கள். Matthew 7 verse 21. மத்தேயு 7:21. Not everyone who says to me, Lord, Lord, will enter God's kingdom. என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற எல்லாரும் But பரலோகராஜ்யத்தில் he பிரவேசிப்பதில்லை. who does the will of my Father. ஆனால் என் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவர்கள். But many will come to me in the last day of judgment. ஆனால் अनेகர் கடைசி காலங்களில் நடத்தில வருவார்கள். In the day of judgment. நியாயத்தீர்ப்பின் நாளிலே. And what will they say? என்ன சொல்வார்கள்? Lord, Lord. கர்த்தாவே கர்த்தாவே. That's the right language. சரியான பாஷைதான். This is a continuation of the previous verse. முந்தின வசனத்தினுடைய தொடர்ச்சி. Lord, Lord. கர்த்தாவே கர்த்தாவே. Like Martha. மார்த்தாளை போல. We served you. உங்களுக்கு ஊழியம் செய்தோம். We preached in your name in many places. உம்முடைய நாமத்தினாலே பல இடங்களிலே பிரசங்கித்தோம், தீர்க்கதரிசனம் உரைத்தோம். I neglected my family and my work and convenience and went here and there and there and there, preached in your name. என்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்களை விட்டு அதை விட்டு இதை விட்டு உம்முடைய நாமத்தினாலே அங்கே பல இடங்களிலே பிரசங்கித்தேன். Not only that, Lord. ஆண்டவரே, அது மட்டுமல்ல, I had spiritual power to cast out demons in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டுவதற்கு ஆவிக்குரிய வல்லமையை பெற்றேன். And not only that, Lord. அது மட்டுமல்ல ஆண்டவரே, I did miracles in your name. உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தேன். And the Lord will say, ஆண்டவரை பார்த்து சொல்வார், yeah, you did all that. ஆம், நீங்க இவையெல்லாம் செய்தாய்தான். But I never knew. I never had a personal relationship with you. நான் உன்னை அறியவில்லை, உன்னோடு கூட எனக்கு தனிப்பட்ட உறவு இல்லை. Get away from me, go to hell. என்னை விட்டு அகன்று போ, நரகத்துக்கு போ. Because of one thing. ஒரு காரியத்தின் நிமித்தமாய். Verse 23. 23ஆம் வசனம். There was sin in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் இருந்தது. So what is going to be important when the day you stand before God? ஆகவே தேவனுக்கு முன்பாக நீ நிற்க போகிற அந்த நாளிலே எது முக்கியமான காரியம்? That you preached, பிரசங்கித்தது முக்கியமா? you served, ஊழியம் செய்தது முக்கியமா? you cast out demons, பிசாசு விரட்டினது முக்கியமா? you did miracles, அற்புதங்களை செய்தது முக்கியமா? not one or two, many miracles it says here. ஒன்று இரண்டு அற்புதங்கள் இல்ல, अनेक அற்புதங்கள் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். You can still go to hell. ஆனாலும் நரகத்துக்கு போக முடியும்.
What is there sin in your life? That's the thing. அங்கே உள்ள காரியம் என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் இருந்தது. Now on the other hand, think of the reverse of that. இதனுடைய நேர் எதிர்மாறாய் உள்ள காரியத்தை பாருங்க. Supposing somebody says, யாரோ சொல்லுகிறார், Lord, Lord, கர்த்தாவே கர்த்தாவே, all my life I tried my best to live free from sin. என் வாழ்க்கை முழுவதுமாக பாவத்திலிருந்து விடுதலையாகி வாழ முயற்சித்தேன். To please you, to listen to you. உம்மை பிரியப்படுத்தி உமக்கு செவி கொடுத்து. I wasn't a great preacher. நான் ஒரு பெரிய பிரசங்கியார் அல்ல. But I tried to live free from sin. ஆனால் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாய் பிரயாசப்பட்டு வாழ்ந்தேன். To please you and do your will. உம்மை பிரியப்படுத்த உம்முடைய சித்தத்தின்படி செய்யவும் வாழ்ந்தேன். Will the Lord say, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், Oh, depart from me, you who never cast out demons in my name. பிசாசை என்னுடைய நாமத்தினாலே விரட்டாதவனே அகன்று போ என்று சொல்வார். Depart from me, you who never did any miracles in my name. என்னுடைய நாமத்தினாலே அற்புதம் செய்யாதவனே அகன்று போ என்று சொல்வாரா? Depart from me, you who never preached in my name. என்னுடைய நாமத்தினாலே பிரசங்கமே பண்ணாதவனே என்னை விட்டு அகன்று போ என்று சொல்வாரா? No. இல்லவே இல்லை. The reverse அவருடைய நேர் எதிர்மறை is not true. அது மெய் அல்ல. What is the important thing in the last day according to this? இந்த வசனத்தின் அடிப்படையிலே கடைசி நாட்களில் முக்கியமான காரியம் என்ன? Not how much you did எவ்வளவு நான் செய்தேன் in terms of activity, கிரியைகள் எவ்வளவு செய்தேன் but how much you did of the will of God in your personal life. அந்த கிரியைகளிலே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு தேவ சித்தம் செய்தீர்கள்? Did you live according to God's will? தேவனுடைய சித்தத்தின்படியாய் வாழ்ந்தீர்களா? Did you bring up your family according to God's will? தேவ சித்தத்தின்படியாய் உங்கள் குடும்பத்தை கட்டினீர்களா? That's the thing that's going to matter in the day you stand before the Lord. நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நாளிலே இது ஒன்றே காரியம். And that is why I say it's very easy for you to be religious and not a disciple of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சிஷ்யனாய் இல்லாதபடிக்கு வெறும் பக்தனாய் இருப்பது என்பது எளிது. And some of you who are in Christian work, கிறிஸ்தவ ஊழியத்தில் இருக்கக்கூடிய உங்களிடத்திலே பேசுகிறேன். I've been in Christian work now for 44 years. நான் 44 ஆண்டுகளாக இந்த கிறிஸ்தவ ஊழியத்தை செய்து வருகிறேன். I've tried my best to understand how Jesus and Paul did Christian work. இயேசுவும் பவுலும் கிறிஸ்தவ ஊழியத்தை எப்படி செய்தார்கள் என்பதை விளங்கிக் கொள்வதற்கு அதிகமாக பிரயாசப்பட்டேன். Because I know that is my example. அதுதான் என்னுடைய மாதிரி என்பதை நான் அறிந்திருக்கிறேன். I have not tried to follow today's preachers. இன்றைய பிரசங்கியாருடைய மாதிரியெல்லாம் நான் பின்பற்ற விரும்பவில்லை. Many of them are following traditions. மனிதனுடைய பாரம்பரியங்களை அவர் பின்பற்றுகிறார்கள். So many of you may, if you are in Christian work, ஆகவே கிறிஸ்தவ ஊழியத்திலே நீங்கள் இருக்கிறவர்களா இருந்தால், or you're a pastor or a leader of God's people, நீங்கள் ஒரு பாஸ்டராக இருக்கலாம் அல்லது தேவ ஜனத்துக்கு ஏதாவது ஒரு விதத்திலே தலைவனாக இருக்கலாம். You may ask yourself, உங்களை நீங்களே கேட்டு பார்க்கலாம். Okay, if I am a disciple of Jesus, நான் ஒரு இயேசு கிறிஸ்து சிஷ்யனாக இருந்தால், God's called me to serve him full time, முழு நேர ஊழியத்திற்காக தேவனை அழைத்திருக்கிறார். How will I take care of my earthly needs? என்னுடைய பூமிக்குரிய தேவையை நான் எப்படி தான் சந்திப்பது? How will I take care of my family? இந்த குடும்பத்தை எப்படி பராமரிப்பது? I'll tell you. நான் சொல்கிறேன். You know the well-known verse. மிகவும் நன்றாக அறியப்பட்ட வசனத்தை அறிந்திருக்கிறீர்கள். That is also in the Sermon on the Mount. That is also அதுவும் மலை பிரசங்கத்தில் இருக்கக்கூடிய காரியம். Matthew 6:33. மத்தேயு 6:33. Seek first the kingdom of God and his righteousness, and all your earthly needs will be added to you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் பின்பற்றுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். You don't have to tell anybody your earthly needs. உங்களுடைய பூமிக்குரிய தேவையை யாரிடத்திலும் சொல்ல தேவையில்லை. I'm talking especially to those who are in Christian work. குறிப்பாக கிறிஸ்தவ ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் பேசுகிறேன். And I'm telling you from 44 years of experience. என்னுடைய 44 ஆண்டு கால அனுபவத்தின் அடிப்படையில் பேசுகிறேன். I've never sent a report of my work or a photograph of my work anywhere in these 44 years. 44 ஆண்டுகளாக எங்கேயுமே என்னுடைய ஊழியத்தை குறித்த அறிக்கைகளையோ நிழற்படங்களையோ அனுப்பினதே இல்லை. I refuse to receive money from unbelievers. அவிசுவாசிகளிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு மறுத்திருக்கிறேன். I refuse to receive money, listen carefully, from anybody whose standard of living is lower than mine. என்னுடைய வாழ்க்கையின் தரத்தை காட்டிலும் குறைவான தரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவரிடமிருந்து பணத்தை வாங்கவே மாட்டேன். Because I don't believe Jesus would have done it. இயேசு அப்படி செய்திருப்பார் என்று நான் நம்புவதில்லை. Then how will God provide your need? அப்படியானால் தேவன் உங்களுடைய தேவையை எப்படி சந்திப்பார்? He's not going to drop money from heaven. பரத்திலிருந்து அப்படியே பணத்தை போட மாட்டார். God can move people to help you financially without your telling them. நீங்கள் சொல்லாமலேயே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விதத்திலே மக்களுடைய உள்ளத்தை அவர் ஏவுவார். Without your asking anybody. யாரிடத்திலும் நீங்கள் கேட்காமலேயே. Without your sending a report. யாரிடத்திலும் அறிக்கை அனுப்பாமலேயே. Without your talking about money to your congregation. உங்களுடைய சபையினரிடத்திலே உங்களுடைய பணத்தேவை பற்றி பேசாமல் இருக்கும்போது Talk about holiness. பரிசுத்தத்தை குறித்து பேசுங்கள். That's how Jesus was supported. இப்படி தான் இயேசு தாங்கப்பட்டார். Never once did he tell his need to anybody. ஒரு முறை கூட யாரிடத்திலேயும் தம்முடைய தேவையை அவர் சொல்லவில்லை. He was happy with whatever circumstance God gave him.
தேவன் அவருக்கு என்ன சூழ்நிலையை கொடுத்தாலும் அதிலே சந்தோஷம் உள்ளவராய் இருந்தார். But there was so much money in Judas Iscariot's bag. ஆனால் யூதாஸ் காரியோத்து பணப்பையில் எவ்வளவோ பணம் இருந்தது. That was not money given to Judas, it was given to Jesus. அந்த பணம் யூதாசுக்கு கொடுத்த பணம் அல்ல, அது இயேசுவுக்கு கொடுத்த பணம். How did that come? அது எப்படி வந்தது? Did Jesus send reports? இயேசு அறிக்கைகளை அனுப்பினாரா? Did Jesus tell everybody support me because I am serving the Father? நான் பிதாவைக்கு ஊழியம் செய்கிறேன் ஆகவே எனக்கு பணத்தினாலே தாங்குங்கள் என்று கேட்டாரா? But he had to support 13 people who were in full time work including himself. அவரையும் சேர்ந்து 13 பேர் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறார்கள். எல்லாருடைய தேவைகளையும் சந்தித்து தாங்க வேண்டியிருக்கிறது. Some of them like Peter had families whom they had to send money to. அதிலே ஒரு சிலருக்கு பேதுருவை போல அவர்களுக்கு குடும்பமும் இருந்த அவர்களுக்கும் பணம் அனுப்ப வேண்டும். He had given up his fishing. அவர் தன்னுடைய மீன்பிடி தொழிலை விட்டு for விட்டார். God's work. தேவனுடைய ஊழியத்திற்காக. Would Jesus forsake them? அப்படிப்பட்ட இயேசு கைவிட்டு விடுவாரா? Would Peter's family have to starve because he is serving the Lord? பேதுரு தேவனுக்கு ஊழியம் செய்கிறபடினாலே பேதுருடைய குடும்பம் பட்டினி கிடக்கிறதா? இல்லை. Not one day they would starve. ஒரு நாள் கூட அவர்கள் பட்டினி கிடக்க மாட்டார்கள். And your family will not starve either if you honor God and follow Jesus way. நீங்களும் தேவனை கனப்படுத்தி அவருடைய வழியை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் ஒரு நாள் கூட பட்டினி கிடக்க தேவையில்லை. But not by begging from people. ஆனால் மக்களிடத்திலே போய் பிச்சை எடுப்பதனால அல்ல. Not going to rich people's houses and expecting them to give you money. பணக்காரருடைய வீட்டுக்கு போய் பணம் கொடுப்பார்களா என்று ஏங்கி காத்திருப்பதனால அல்ல. Not going and speaking in rich churches so that you can get money from them. தசமம் காணிக்கை நிறைய கிடைக்கும் என்று எண்ணி பெரிய பணக்கார சபைகளிலே போய் பிரசங்கிப்பதனால அல்ல. But trusting your heavenly Father. ஆனால் பரலோக பிதாவிலே நம்பிக்கை வைத்து. And your Father can provide. உங்களுடைய தகப்பன் உங்களுக்கு கொடுக்க முடியும். Now see, one of the richest men in India today. இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர். I think he's probably the richest man in India today. இன்றைக்கு இந்தியாவிலே அவர்தான் பெரிய பணக்காரர் என்று நான் நம்புகிறேன். He's a businessman whose name is Mukesh Ambani. அவர் ஒரு தொழிலதிபர், அவருடைய பெயர் முகேஷ் அம்பானி. And people say that in another 5-6 years he may be the richest man in the world also. 5-6 ஆண்டுகளிலே உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரராய் அவர்தான் இருப்பார் என்று சொல்கிறார். Okay. சரி. Supposing you are his son. நீங்கள் அவருக்கு மகன் என்று வைத்துக்கொள்வோம். Okay, the son of the richest man in India. இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர், முதல் பணக்காரர் அவர்தான், அவருடைய மகன் நீங்கள். And one day you go to some person. ஒரு நாள்ல நீங்க ஒருத்தருடைய வீட்டுக்கு போறீங்க, ஒரு நபரிடத்திலே போகிறீர்கள். Can you please give me some money? எனக்கு கொஞ்சம் பணம் தருவீங்களா? Because I have some need. எனக்கு கொஞ்சம் தேவை இருக்கு. Even if you give 100 rupees, that is enough. 100 ரூபாய் கொடுத்தா கூட போதும். And he says, அவர் சொல்லுகிறார், you are Mukesh Ambani's son? நீ முகேஷ் அம்பானியுடைய மகனா? And you're coming and asking me for money? நீ என்கிட்ட வந்து பணத்தை கேக்குறியா? What happened? என்ன நடந்தது? You must have had a fight with your father, right? கண்டிப்பா உங்க அப்பாவோட நீ சண்டை போட்டுட்டு தான் வந்திருப்ப. Your father has thrown you out. உங்க அப்பா வெளியே அனுப்பிட்டார். That is why you are in this state. அதனால தான் நீ இப்பொழுது பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையில வந்து விட்டாய். Wouldn't you say that? நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்களா? Okay, now take another picture. இப்பொழுது இன்னொரு காட்சி. Your father is not the richest person in India. இந்தியாவிலே உள்ள பெரிய பணக்காரர் அல்ல. But the richest person in the universe. அண்ட சராசரத்திலேயே பெரிய ஐஸ்வரியவான். Who is million times more richer than Mukesh Ambani. முகேஷ் அம்பானியை காட்டிலும் கோடிக்கணக்கான மடங்கு அதிக பணக்காரர். Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவன். You say that is your father. அவர் உங்களை தகப்பன் என்று சொல்கிறீர்கள். And you go to people. மக்களிடத்திலே போகிறீர்கள். Say, can you please give some money? எனக்கு கொஞ்சம் பணம் தர முடியுமா? For God's work. தேவனுடைய ஊழியத்துக்கு தான் கேக்குறேன். Please give even 100 rupees, we are happy. 100 ரூபாய் கொடுத்தா கூட சந்தோஷம் தான், தாருங்க. I will say, நான் என்ன சொல்லுவேன்? You must have had a fight with your father. உங்களுடைய பிதாவோடு கூட உங்களுக்கு சண்டை வந்து விட்டது. He has thrown you out. அவர் உங்களை வெளியே துரத்தி விட்டார். That is why you are coming begging. ஆகவே தான் வந்து என்னிடத்தில் கேட்கிறாய். If you are in a good relationship with your father, he will supply your need. தகப்பனோடு கூட நல்ல உறவு உனக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவர் உங்களுடைய தேவையை சந்திப்பார். The ambassador of the United States never comes on television and say, will you please give me some money? Will you please send 100 rupees to this address? அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய பிரதிநிதி அவர் டிவியிலே காட்சியளித்து நீங்கள் இந்த விலாசத்திற்கு பணம் அனுப்புங்கள் என்று சொல்லி கேட்பாரா? Supposing a man comes with a suit and tie on Christian television, on regular TV, சாதாரண டிவி காட்சியிலே ஒரு டை எல்லாம் கட்டி கோட் போட்டு கொண்டு வருகிறார். I am the ambassador of the United States of America. நான் அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய ஸ்தானாபதி. We are having a lot of shortage of money now. இப்போது எங்களுக்கு அதிக பண நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது, பண தேவை ஏற்பட்டிருக்கிறது. If you send 500 rupees to this address at the bottom of the screen, இந்த டிவி ஸ்கிரீன்ல கீழே இருக்க கொடுக்கப்பட்டிருக்கிற விலாசத்திற்கு நீங்கள் 500 ரூபாய் அனுப்பினால், I will send you a signed photograph of the President of America. நான் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய போட்டோவிலே கையெழுத்து போட்டு உங்களுக்கு அனுப்புவேன். Please, and I will pray for you also. அதோடு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன்.
what will you say? நீங்கள் என்ன சொல்வீர்கள்? This guy is a liar. இவன் பொய் சொல்லுகிறான். He is not ambassador of America. அவன் அம்பாசடர் அமெரிக்க நாட்டினுடைய பிரதிநிதி அல்ல. Crook. அவன் ஏமாற்றுக்காரன். It's very easy to recognize because ambassador of America will not stoop so low to beg on television. அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய பிரதிநிதி அல்லது தூதுவர் விசேஷித்த தூதுவர் அவ்வளவு கீழே நிலைக்கு போய் பணம் கேட்க மாட்டார். Tomorrow, நாளைக்கு you see on the television program, டிவி நிகழ்ச்சி ஒன்றை பார்க்கிறீர்கள். another fellow, இன்னொரு நபர் who says, I am ambassador of the Lord Jesus Christ. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஸ்தானாபதி என்று சொல்கிறான். Please give some money at this address that comes at the bottom of the screen. கீழே இருக்கக்கூடிய அந்த விலாசத்திற்கு எமோ மூலமா டிடி செக் பணம் அனுப்புங்கள். I will send you some earthen pot from Jerusalem or something like that. எருசலேமில் இருந்து ஒரு மண் பாத்திரத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன். Or some little water from the river Jordan. அல்லது யோர்தான் நதியிலிருந்து ஒரு பாட்டில் தண்ணி. What, just ordinary Chennai water they'll put in a bottle. அது சென்னை தண்ணியை கொஞ்சம் பாட்டில ரொப்பி உங்களுக்கு அனுப்புறார். Or I'll send you a handkerchief with I have prayed over and anointed. நான் ஜெபித்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கர்ச்சீப்பை உங்களுக்கு அனுப்புகிறேன். What do you say? என்ன சொல்வீர்கள்? Oh brother, yes I will send. நான் நோடி பணம் அனுப்புகிறேன். Not only 500 rupees, I'll send 1000 rupees. Send me 2 handkerchiefs. அண்ணா 500 ரூபாய் மட்டும் கிடையாது, 1000 ரூபாய் அனுப்புகிறேன், 2 கர்ச்சீப்பை அனுப்புங்கள். I'm surprised not at that crook. I'm surprised at the Christians who are deceived by all that. அந்த ஏமாற்றுக்காரரை குறித்து நான் வியப்படைவதில்லை, ஆனால் ஏமாந்து போகிற கிறிஸ்தவர்களை உங்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். How can you not deceived by that fellow who said he's ambassador of America? You're deceived by this fellow who says he's ambassador of Jesus Christ. அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய ஸ்தானாபதி என்று சொல்லுகிற அவரை பார்த்து நீங்கள் ஏமாற்றப்படுவதில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதி என்று சொல்லுகிற இவரை பார்த்து நீங்கள் ஏமாந்து போகிறீர்கள். I'll tell you why. நான் என்ன என்று சொல்லுகிறேன்? Because you feel America, that is a very high country. நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்று சொல்லட்டுமா? அமெரிக்காவா அது உயர்ந்த நாடு, வளர்ந்த நாடு. Oh, kingdom of Jesus Christ, that is even lower than some of these poor African countries. இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யமா அது இந்த ஆப்பிரிக்காவில் உள்ள பிரதாபமான சில நாடுகளை காட்டிலும் கீழான நிலையில் இருக்கிறது என்று நம்புகிறீர்கள். Even the ambassador of the poorest African country will not come on the television and say please give me money. ஆப்பிரிக்கா நாட்டிலே உள்ளதான மிகவும் ஏழை நாட்டினுடைய ஸ்தானாபதி கூட டிவியிலே வந்து பணத்தை கேட்க மாட்டார். It's all these deceivers who call themselves ambassadors of Jesus Christ. இவர்கள் எல்லாரும் தங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகள் என்று சொல்லி அழைத்துக் கொள்கிறதான ஏமாற்றுக்காரர்கள். And all those foolish Christians who support them. புத்தியினதான கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அவளை பணம் அனுப்பி தாங்குகிறார்கள். I said something like this, not so strongly, a little weak, on one Christian television program. நான் ஒரு கிறிஸ்தவ டிவி நிகழ்ச்சியிலே இது போன்ற ஒரு செய்தியை இந்த அளவுக்கு வலிமையாக இதை விட கொஞ்சம் Not my TV program, I don't have a TV program. எனக்கு என்ற ஒரு டிவி நிகழ்ச்சி இல்ல, வேற ஒரு டிவி நிகழ்ச்சி. I don't have so much money. எனக்கு அவ்வளவு பணம் இல்லை. But somebody else interviewed me. ஆனால் டிவி நிகழ்ச்சியிலே வேறு ஒருவர் என்னை நேர்காணல் செய்தார். They sent a message to him, if you get this man on television again, we'll stop your program. அந்த டிவி நிகழ்ச்சி நடத்துறதுல என்ன சொன்னாலும் தெரியுமா? இந்த நபர் அடுத்த முறை டிவியில வந்தால் அவர் என்னை குறித்து சொன்னார்கள், உங்களுடைய டிவி நிகழ்ச்சியை நாங்கள் ரத்து செய்து விடுவோம் என்று சொல்லிவிட்டார்கள். You see what it is? They don't want to hear the word of God. தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு மனமில்லை. பார்த்தீர்களா? Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, do you see how Christendom is filled with people who are religious but not disciples of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாலே அல்ல, வெறும் மதவாதிகள் பக்தி கொடிகள் என்று சொல்லுகிறனாலே கிறிஸ்தவம் நிரப்பப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்களா? Let's learn a lesson. நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வோம். Let's pray. நாம் ஜெபிப்போம். Let's bow our heads before God. நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை வணங்குவோம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us to honor you, the name of Jesus in this country. இந்த தேசத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. To show forth the real Jesus Christ. உண்மையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்திற்கு காண்பிக்கட்டும். To trust you to provide all our needs. எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கு உம்மிலே நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக spiritual, physical, material, everything. ஆவிக்குரிய, சரீர, பொருளாதார தேவைகள் எல்லாவற்றுக்கும் உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. We know you will do it. நீர் அதை செய்வீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.